ஓம் சாந்தி 15/12/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது ஆன்மீக தந்தையின் மூலம் ஆன்மீக ட்ரில் அதாவது பயிற்சியை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ட்ரில்லின் மூலமாக அதாவது இந்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் முக்தி தாமம் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். கேள்வி: பாபா குழந்தைகளை முயற்சி செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் குழந்தைகள் எந்த விஷயத்தில் மிகவும் ஸ்ட்ரிக்டாக அதாவது கண்டிப்பாக இருக்க வேண்டும்? பதில்: பழைய உலகத்திற்கு தீப்பிடிப்பதற்கு முன்பாகவே தயாராகிவிட வேண்டும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையின் நினைவில் இருந்து தந்தையிடம் முழுமையிலும் முழுமையான ஆஸ்தி அடைவதில் மிகவும் ஸ்ட்ரிக்டாக அதாவது கண்டிப்பாக இருக்க வேண்டும். தேர்ச்சி பெறாமல் இருந்துவிடக்கூடாது. எப்படி அந்த மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் வருத்தப்படுகிறார்கள். இந்த வருடம் வீணாக போய்விட்டது என்று புரிந்து கொள்கிறார்கள். சில பேர் கூறுகிறார்கள், படிக்கவில்லை என்றால் என்னவாகிவிடப் போகிறது? ஆனால் நீங்கள் மிகவும் கண்டிப்புடன் இருக்க வேண்டும். டூ லேட் என்று டீச்சர் கூறிவிடக்கூடாது. அதாவது நம்முடைய ஆசிரியர் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி நாம இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக பாடசாலையில் கட்டளை கொடுக்கிறார். அதாவது குழந்தைகளுக்கு ட்ரில் கற்பிக்கிறார். எப்படி ஆசிரியர் கட்டளை கொடுக்கிறார் அல்லது ட்ரில் கற்பிக்கிறார் அல்லவா? இந்த ஆன்மீக தந்தையும் குழந்தைகளுக்கு டைரக்டாக நேரடியாக கூறுகிறார். என்ன கூறுகிறார்? மன்மனாபவ. எப்படி அந்த ஆசிரியர் அட்டென்ஷன் ப்ளீஸ் கவனம் கொடுங்கள் என்று கூறுகிறாரோ, தந்தை கூறுகிறார் மன்மனாபவ என்று. நீங்களும் அனைவருக்கும் கூறுகிறீர்கள், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள், ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று. தந்தை கூறுகிறார், எனக்கென்று எந்த உடலும் கிடையாது. நான் உங்களுக்கு ட்ரில் கற்பிக்கிறேன், கட்டளையும் கொடுக்கிறேன். ட்ரில் சொல்லிக் கொடுப்பதற்காக டிராமாவினுடைய திட்டத்தின்படி கதாபாத்திரமானது தந்தைக்குள் இருக்கிறது, சேவையும் நிரம்பி இருக்கிறது. வருவதே ட்ரில் சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான், உங்களை தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக மாற்றுவதற்காகத்தான். இது மிகவும் எளிமையான விஷயமாகும். சத்யுகமானது மலர் தோட்டம். இப்போது நாம் முள்ளிலிருந்து மலராக மாறிக்கொண்டிருக்கிறோம். எப்படி நம்புவது என்றெல்லாம் கூற முடியாது. சந்தேகம் வந்துவிட்டது என்றால் அழிவுதான் ஏற்படும். பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேறிவிட்டால் படிப்பு நின்றுவிடும், பதவியும் இல்லாமல் போய்விடும், அதிக நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. பிரஜைகளிலும் குறைந்த பதவியாகிவிடும். முக்கியமான விஷயமே சதோ பிரதானமாக பூஜிக்கத்தக்க தேவதையாக மாறுவதாகும். ஆன்மீக தந்தைதான் இவை அனைத்தையும் கற்பிக்கிறார். உங்களுக்கு கற்பிக்கிறார், பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்கிறீர்கள். நீங்கள் ராஜ ரிஷிகள் அல்லவா? எங்கு வேண்டுமானாலும் சுற்றி வரலாம். உங்களுக்கு எந்த பந்தனமும் இல்லை. எல்லையற்ற தந்தை சேவைக்காக வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. தந்தை குழந்தைகளிடத்தில் படிப்பிற்கான கட்டணத்தை எப்படி வாங்குவார்? பாபா அழகா புரிய வைக்கிறாங்க. ஒரு டீச்சருக்கு குழந்தை, அந்த டீச்சருடைய குழந்தை அப்படின்னு சொன்னா அந்த டீச்சர் இலவசமாக தானே சொல்லி கொடுப்பாரு. ஆசிரியருக்கு குழந்தை இருந்தது என்றால் இலவசமாக படிப்பிப்பார் அல்லவா? இவரும் கூட இலவசமாக படிப்பிக்கின்றார். நாம் எதையாவது கொடுக்கின்றோம் என்று நினைக்காதீர்கள். இது ஒன்றும் கட்டணம் அல்ல. நீங்கள் எதையும் கொடுப்பதில்லை.
இதற்கு பதிலாக நிறைய அடைகிறீர்கள். அதாவது பாபா எந்த கண்ணோட்டத்தில் சொல்கிறாருன்னா, பாபா நமக்கு பதிலுக்கு எவ்வளோ கொடுக்குறாருன்னா, நாம் கொடுக்கறது அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார் பாபா. ஆத்மாவிற்கு தன்னுடைய செயலனுடைய பலன் கிடைக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு கூட செயலுக்கான பலன் கிடைத்ததல்லவா? எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற பலன் கிடைக்கிறது. தேவதைகளுக்கும் கூட மெதுமெதுவாக கலைகள் குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் அங்கே ராவண ராஜ்யம் இல்லை. ஆகையினால் சுகமோ சுகம் இருக்கிறது. இங்கேயோ ராவண ராஜ்யம் ஆகும். நம்பிக்கை புத்தி ஏற்பட்டு விடுகிறது. இருந்தாலும் கூட மாயை பல பேரை கீழே விழ வைக்கிறது. பெயர் கூற முடியாது. ஏனென்றால் அவநம்பிக்கையில் வந்து விடுவார்கள். பாபாவிற்கு செய்தி வருகிறதல்லவா? நல்ல மகாரதி, தினமும் வரக்கூடியவர், மதுபனத்திற்கும் பலமுறை வந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களையும் மாயா என்கிற முதலை வந்து பிடித்து விடுகிறது. இதுபோல் நிறைய கேஸ் இருக்கிறது. அதாவது இந்த மாதிரி நிறைய கேசஸ் வருது அப்படிங்கிறார் பாபா. மாயா வாய்க்குள் போட்டு கவ்விக்கொள்கிறது. பெண்ணின் ரூபத்திலும் மாயா கவர்ச்சிக்கிறது. சாஸ்திரங்களில் இந்த விஷயங்கள் எதுவுமே கிடையாது. விதவிதமாக மாயா பிடித்து கொள்கிறது. முக்கியமானது காம விகாரம் மிகப்பெரிய எதிரி. இதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதனால் அனைத்து துக்கமும் தூரமாகி விடுகிறது. தந்தைதான் பதித பாவனர். சத்கதியை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். உங்களுடைய புத்தியிலும் பாபா தூய்மையாக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பது இருக்கிறது. தந்தை முயற்சி செய்வித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் தயாராகி அமருங்கள். அதாவது நம்ம ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறார் பாபா. மிகவும் நேரமாகிவிட்டது, டூ லேட் என்று டீச்சர் அதாவது ஆசிரியர் சொல்லக்கூடாது. தேர்ச்சி அடையாதவர்கள் மிகவும் பச்சாதாபப்படுகிறார்கள். நம்முடைய வருடத்தை வீணாக கழித்துவிட்டோம் என்று நினைப்பார்கள். படிக்கவில்லை என்றால் என்ன என்று சிலர் கூறுவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ட்ரிக்டாக அதாவது கண்டிப்பாக இருக்க வேண்டும். நாம் பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தி அடைவோம். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இதில் ஏதாவது கடினம் இருக்கிறது என்றால் தந்தையிடம் நீங்கள் கேட்க முடியும். இதுதான் முக்கியமான விஷயமாகும். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு கூட தந்தை மாம் ஏக்கம் யாத் கரோ, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று கூறியிருந்தார். இப்போது நாம் புருஷோத்தமர்களாக மாறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இது நன்மை நடக்கக்கூடிய புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும். இப்போது தந்தை வந்திருக்கிறார். அப்போது பழைய உலகம் முடிந்து போக போகிறது. இது அதே மகாபாரத யுத்தமாகும். நீங்கள் எவ்வளவு புத்திசாலிகளாக மாறிவிட்டீர்கள். இது மிகவும் சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. உங்களுடைய மூச்சை வீணாக கழிக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், மூச்சு ஞானத்தின் மூலமாகத்தான் சஃலமாகிறது, அதாவது பயனுள்ளதாக மாறுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மாயாவிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சங்க தோஷத்தில் தன்னை மிக மிக பாதுகாத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய புத்தியினுடைய தொடர்பை மிகவும் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுவாசத்தை வீணாக இழந்துவிடக்கூடாது. ஞானத்தின் மூலமாக பயனுள்ளதாக மாற்ற வேண்டும். செகண்ட் பாயிண்ட்,
எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ யோக பலத்தை சேமிப்பதற்காக ஆன்மீக ட்ரில்லுக்கான பயிற்சி செய்ய வேண்டும். இப்போது எந்த ஒரு புதிய பந்தனத்தையும் உருவாக்கக்கூடாது. வரதானம்: தந்தையின் குடைநிழலின் அனுபவத்தின் மூலமாக விக்ன விநாசக், தடைகளை தகர்த்தெறியக்கூடியவர் என்ற பட்டத்தை அடையக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுக. எங்கே தந்தையின் துணை இருக்கிறதோ அங்கே வேறு யாரும் எதுவும் செய்ய முடியாது. இந்த துணையினுடைய அனுபவம்தான் குடைநிழலாக மாறிவிடுகிறது. பாப் தாதா குழந்தைகளை சதா ரட்சித்து கொண்டுதான் இருக்கிறார். தேர்ச்சி வருகிறது என்றால் உங்களை அனுபவியாக மாற்றுவதற்காகத்தான் வருகிறது. ஆகையினால் இந்த ஒரு தேர்ச்சி ஒரு கிளாஸ் எண்ணை முன்னேற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறது என்று எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக சதா காலத்திற்காக தடைகளை தகர்த்தெறியக்கூடியவர் என்ற பட்டம் மற்றும் அனுபவி மூர்த்தியாக மாறுவதற்கான வரதானம் கிடைத்து விடுகிறது. இப்போது யாராவது கொஞ்சம் சப்தம் போடுகிறார்கள் அல்லது தடை போடுகிறார்கள் என்றாலும் மெதுமெதுவாக குளிந்து விடுவார்கள். ஸ்லோகன்: யார் உரிய நேரத்தில் சகயோகியாக மாறுகிறார்களோ அவர்களுக்கு ஒன்றிற்கு பல கோடி மடங்கு பலன் கிடைத்து விடுகிறது. இன்றைய அவ்யக்த சமிக்கை: இப்போது சம்பன்னம் மற்றும் கர்மாதீதர் ஆகுவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். எப்படி பார்ப்பது, கேட்பது மற்றும் கூறுவது, இந்த விசேஷ செயல்கள் சகஜமாக பயிற்சியில் வந்துவிட்டது. இதுபோல கர்மாதீத நிலை அடைவதற்கான ஸ்டேஜ், அந்த நிலை, அதாவது செயல்களை உள்ளடக்கக்கூடிய சக்தியின் மூலமாக அகர்மி, அதாவது கர்மாதீதர்களாக மாறிவிடுங்கள். பாபா எவ்வளோ அழகாக புரிய வைக்கிறாங்க. இப்போ நமக்கு பார்க்கறது, கேட்கறது அல்லது மற்றவங்களுக்கு சொல்கிறது இதெல்லாமே நமக்கு ஈஸியாக பயிற்சி ஆயிடுச்சு, சகஜமாயிடுச்சு. அந்த மாதிரி நம்முடைய செயல்களை உள்ளடக்கக்கூடிய சக்தியினால் அகர்மி, அதாவது எந்த செயல் செய்தாலும் செயலினுடைய நல்லது கெட்டதனுடைய விளைவை அனுபவிக்காத நிலை, அந்த கர்மாதீதர்களாக மாறிடுங்க அப்படிங்கிறார் பாபா. ஒன்று கர்மத்திற்கு அடிமையாகக்கூடிய நிலை, இன்னொன்று கர்மாதீத், அதாவது செயலுக்கு அதிகாரியான ஒரு நிலை. அதாவது ஒன்று கர்மத்துக்கு அடிமையாய் அந்த செயலுக்கு அடிமையாகி நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அந்த செயலுக்கு நாம் அதிகாரியாக இருந்து செய்யக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அந்த ரெண்டையும் பாபா புரிய வைக்கிறார். இப்போது கர்மேந்திரியங்களை வென்ற சுயராஜ்ய அதிகாரி ராஜாவாகிய என்னுடைய ராஜ்யத்தின் செயல்பாடுகள் சரியாக நடந்து கொண்டிருக்கிறதா என்று சோதனை செய்து பாருங்கள். ஓம் சாந்தி.